வழிபடும் தெய்வமாய் விளங்கி நாடலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்ரீ மகா பெரியவா மகிமையின் தொட்டு பல்வேறு செய்திகளை தினந்தோறும் நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சி பெரியவர் எப்பொழுதுமே மடத்திற்கு வருகிற அன்பர்களை எல்லாம் யார் வந்தாலும் சாப்பிட்டாயா, சாப்பிட்டு விட்டு வா என்று அன்பொழுக பேசுவதிலே அவருக்கு நிகர் அவர்தான். எப்பொழுதுமே அவர் ஏழைகள் மீது இரக்கம் காட்டுகிற ஒரு பெரிய வள்ளலாக விளங்கி கொண்டிருந்தார். ஒரு விளக்கு கூட எரியாத கோவில்களுக்கெல்லாம் தினந்தோறும் நித்தியப்படியாக ஒவ்வொருவரிடத்திலும் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி என்பது போல ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து வைத்து ஒரு டப்பாவில் வைத்து சேமித்து வைத்து வாருங்கள் என்று சொல்லுவதும், அது பாழடைந்த கோவில்களுக்கு அந்த அரிசியை கொண்டு போய் பிரசாதம் வைப்பதற்காக அதை கொண்டு சேர்ப்பித்து விடுங்கள் என்று சொல்லுவதும் வழக்கம். அதைத்தான் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பை நிறுவி கடந்த 1600 நாட்களுக்கு மேலாக நாங்கள் மதுரையிலே ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காயும் விபத்து பகுதி என்று தினந்தோறும் ஒரு 300 பேருக்கு மதிய உணவினை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். கொரோனா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நேற்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள். இந்த நாள் இனிய நாள் என்பது போல கலாம் எப்பொழுதுமே ஒருமுறை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது அவரிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாராம், மிஸ்டர் பிரசிடென்ட், ஆர் யூ ஹேண்ட்ஸம், நீங்கள் அழகானவரா என்று கேட்ட பொழுது கலாம் பட்டென்று பதில் சொன்னார், ஐ எம் நாட் ஹேண்ட்ஸம் பட் ஐ வில் கிவ் ஹேண்ட் சம்மோன் டு ஹெல்ப் என்று சொல்லி உடனடியாக பட்டென்று பதிலளித்தாராம். அதே போல யாருக்காவது நாம் உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றும், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று மாகவிஜன் பாரதி சொன்னார். அந்த அடிப்படையில் சமீபத்திலே விரைவிலே தீபாவளி திருநாள் வருகிறது. தீபாவளி திருநாளை நாமெல்லாம் ரொம்ப அற்புதமாக புத்தாடை உடுத்தி வெடி வெடித்து இனிப்பு பலகாரங்களை செய்து ரொம்ப அற்புதமாக நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆனால் மதுரையில் கடந்த 10 வருடங்களாக நாங்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், கண்ணே தெரியாத இந்த உலகத்தை காண முடியாத மக்களுக்காக அவர்கள் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து மதுரையினுடைய அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் மற்றும் காஞ்சி மகா பெரியவர் பெயரிலான அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் ஒரு 300 பார்வையற்ற குடும்பங்களுக்கு வேஷ்டி, புடவை, ஸ்வீட் பாக்ஸ், அது மட்டுமன்றி ஒரு 10 கிலோ அரிசி, அது மட்டுமன்றி வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மதிய உணவு என்று நாங்கள் மதுரையிலே கடந்து வருகிற 19ஆம் தேதி அன்றைக்கு காலையிலே வழங்க இருக்கிறோம். அந்த ஒருவருக்கு 300 பேருக்கு என்று வேஷ்டி, புடவை, ஸ்வீட் பாக்ஸு, 10 கிலோ அரிசி மற்றும் உணவு எல்லாவற்றையும் சேர்த்து ஒருவருக்கு 2000 ரூபாய் ஆகிறது ஒருவருக்கென்று. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற மகா பெரிவா பக்தர்கள், குறிப்பாக இன்றைக்கு மகா பெரிவா தொட்டு இதை ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், அவர் தான் எப்போதுமே யார் மடத்துக்கு வந்தாலும் அன்பொழுக சாப்பிட்டாயா, சாப்பிட்டு விட்டு வா என்று ஏழைகளுக்கு இறங்குகிற ஒரு கருணாமூர்த்தியாக மகா பெரிவா விளங்கி கொண்டிருப்பதனாலே மகா பெரிவா தொட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்களும் அது மாதிரி சேவைகளுக்கு உதவ வேண்டும் என்பதனாலே ஒருவருக்கு 2000 ரூபாய் வீதம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு நபருக்கோ, 2 பேருக்கோ, 3 பேருக்கோ, 5 பேருக்கோ, 10 பேருக்கோ ஒருவருக்கு ரூபாய் 2000 வீதம் உங்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம். 9426300815 இந்த செல்பேசி எண்ணிலே, இந்த ஜிபே எண்ணிலே நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை ஒருவருக்கோ இருவருக்கோ நீங்கள் உதவி செய்தால் அந்த பார்வையற்ற குடும்பங்களும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுவதற்கான வழிவகையாக இந்த நிகழ்வு இருக்கும் என்பதாக கருதுகிறோம். அது மட்டுமன்றி இன்றைக்கு வியாழக்கிழமை குருவார பூஜை மதுரையிலே, மதுரை 13 பொன்மேனி நாராயணன் ரோடு SS காலனியில் அமைந்துள்ள
ஸ்ரீ மகாபரிவா கிரகத்தில் இன்றைக்கு மாலை 6 மணி அளவிலே மகாபரிவாவுடைய விக்கிரகம், பாதுகை, இதர தெய்வங்களுக்கு குருவார புஷ்பாஞ்சலியாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விலும் மகாபரிவாவுடைய அணுக்க தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதில் வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் ஸ்படிக மாலை, விபூதி பிரசாதம், படம் என்று வழங்குவது வழக்கம். புதிதாக வருகிறவர்களுக்கு அந்த ஸ்படிக மாலை வழங்கி கௌரவிப்பது வழக்கம். அதே போல அதற்கு பக்கத்தில் உள்ள SMK திருமண மண்டபத்தில் வருகிற 24ஆம் தேதி அனுஷ பூஜை, அபிஷேகங்கள், ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த பார்வையற்றோருக்கான உங்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம். வர முடியாதவர்கள், வெளியூரிலே இருக்கிற அன்பர்கள், நீங்கள் ஒருவருக்கு 2000 வீதம் 2, 3, 5 பேருக்கென்று உங்களுடைய பங்களிப்பினை வழங்கி அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் தீபாவளியை கொண்டாடுவதற்கு உங்களான முயற்சியினை, பங்களிப்பினை நீங்கள் வழங்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.